அவங்க அது கேட்டுட்டு அப்புறம் லாயர் கிட்ட பெட்டிஷன் பேப்பர் என்னோடது 6 பேஜஸ் இருந்ததுனால பெட்டிஷனுக்கு முதல் லாயருக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கும் நான் சொன்னேன், இப்படி இதெல்லாம் அவர் என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கல சார். இப்போ வரைக்கும் நான் இது மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சு அவர் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தும் அந்த கொஸ்டின் அரைஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்ரீ பொன்னையன் என்பவனோடு இளம் பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் அவன் காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி இருக்கிறார். இந்த நிலையில் கருவை கலைத்தால்தான் நமக்கு திருமணம் நடத்தி வைப்பார்கள் என அந்த பெண்ணிடம் நயவஞ்சகமாக பேசி கருவை கலைக்க வைத்திருக்கிறார். அதன் பின்னர் அவனை தொடர்பு கொண்ட போது போனை எடுக்காததால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தார். ஆனால் ஸ்ரீரங்கம் போலீசார் புகாரை எடுக்க அலட்சியம் காட்டியதால் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் புகார் அளித்தார். நானும் கிருஷ்ணா ஆயில் மில் ஓனர் அவங்க மச்சினனும் ஸ்ரீ பொன்னையனும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். நவம்பர் 2023 லவ் பண்ணோம். அவங்க லவ் பண்ணிட்டு என் கூட ஒன்றா இருந்துட்டு நான் கன்சீவாக இருந்தேன். அதனால அபார்ட் பண்ண சொன்னாங்க. இப்படியே இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு டேப்லெட்ஸ் வெளியில் எனக்கு வாங்கி கொடுத்து அதை இது பண்ண சொன்னாங்க. அப்பயும் நான் ஒன்றும் எனக்கு கலையாததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஸ்டில் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நாள்லேயே எனக்கு அபார்ஷன் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். திரும்ப கொஞ்ச நாள்லேயே வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, கேஸ்ட் ப்ராப்ளம், என்னால் இதை சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நான் அதுக்கு வெக்ஸ் ஆகி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் அவங்க தான் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் அவங்க தான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. அங்கே மயனைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்படி சொன்னோம் அப்படின்னா ஜெயிலில் போட்டுருவாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி சொன்னேன். அப்சர்வேஷனில் கூட இல்லை, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் லாஸ்ட் மந்த் என் பர்த்டே எல்லாத்துக்கும் கூட தான் இருந்தாங்க. ஆகஸ்ட் 30 வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நம்பராக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட பேசுகிற டைம் குறைச்சிட்டு ஃபுல்லாகவே அப்படியே ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் 16th அன்னைக்கு நான் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். நான் 4th ஸ்டேஷனில் தான் ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க 3 நாள் கழிச்சு எனக்கு இது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது ஸ்ரீரங்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் மேம்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்தேன். இங்கே 4th ஸ்டேஷனுக்கு எந்த லாயர்ஸ் வந்தாங்களோ அதே லாயர்ஸ் அங்கேயும் யாருமே கடைசி வரைக்கும் ஆஜராகவே இல்லை. அவங்க சைடில் இருந்து ஃபுல்லாக நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம், எல்லாம் பேசினோம். அவங்க வந்த லாயர்ஸும் நீங்கள் அம்மா அப்பா வர சொல்லுங்கள், செட்டில்மெண்ட் பேசி முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்காமல் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வெயிட் பண்ணேன். அவங்க என்கிட்டயாவது அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதுக்குமே இது பண்ணலை. அதுவும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த மேடமும் என்கிட்ட நீ லாட்ஜாக போயிட்டுருப்ப, அதுக்கு நான் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுங்க. அதுக்கப்புறம் என்னோட லாயர் பார்த்து என்னோட ஸ்ரீரங்கம் இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. அவங்க நேம் சரஸ்வதி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது கேட்டுட்டு அப்புறம் லாயர் கிட்ட பெட்டிஷன் பேப்பர் என்னோடது 6 பேஜஸ் இருந்ததுனால பெட்டிஷனுக்கு முதல் லாயருக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கும் நான் சொன்னேன், இப்படி இதெல்லாம் அவர் என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கல சார். இப்போ வரைக்கும் நான் இது மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சு அவர் எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தும் அந்த கொஸ்டின் அரைஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் நான் அதுக்கப்புறமும் திரும்ப கமிஷனர் மேடம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்ததுனால தான் எஃப்ஐஆரே போட்டு எல்லாம் பண்ணாங்க. எஃப்ஐஆர் போட்டு இப்போ 1 வீக் மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. நேற்று அவங்க ஏபி போட்டிருந்தாங்க கோர்ட்டில், அதுக்கு நான் போய் எல்லாம் சொல்லியிருந்தேன். அவங்க ஏபி கேன்சலும் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் யாருமே அரெஸ்ட் பண்ணல. அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுக்கல சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.